மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்மியால உள்ள அல் ஃபனார் என்ற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இங்க எனக்கு என்னடா வேலைன்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, சும்மா சுத்தி பார்க்க தாங்க வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு. நான் மட்டும் வரலங்க, இங்க ஒரு பெரிய பட்டாளமே வந்திருக்கு. எஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நாங்க வந்து கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னா லோகா என்ற மூவி வந்து மலையாள மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களே, இந்த எங்களை வந்திருக்கிறது எப்படியே தெரியும், தமிழ் பொண்ணு மலையாள சினிமா காண வந்திருக்குது. உள்ள என்ட்ரானா எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே சீட்டை புடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்களோட சீட்டு எங்கன்னு கண்டுபிடிச்சு ஒரு வழியா சேர்ந்து உட்காந்துட்டோங்க நாங்களோ. இந்த மூவி ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்ம கல்யாணியோட ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டரா இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். நிஜமாவே சொல்றேங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரக்டர், ரொம்பவே சூப்பரா எக்ஸலண்டா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி வெரி குட் ஆக்டர் தான் நான் சொல்லுவேன் இவங்களை இந்த மூவில. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சாண்டி மாஸ்டரை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. என்னமா நடிச்சிருக்காரு மனுஷன், சூப்பரா ஹீரோயினுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டான மூவிங்க இந்த மூவி, கண்டிப்பா போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நஸ்லின் பிரதரோட காமெடி இருக்கு பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க இந்த காமெடிலாம். ஃபைனல்ல தாங்க இருக்கு சஸ்பென்ஸே. எஸ், யார் அந்த ஹீரோ அப்படின்னு பார்த்தா நம்ம துல்கர் சல்மான் சார் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி பார்ட் 2ல தான் ஹீரோ வந்து எல்லா ஸ்டோரியும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. 3 hours எப்படி போனுச்சுன்னே தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இந்த மூவி. நீங்களும் இந்த மூவி தியேட்டர்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குத்தம் சொல்லக்கூடாது, எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க, எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் இந்த மாதிரி ஒரு நல்ல கேங் கிடைக்கும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ற மூமெண்ட். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க கேங்ல இருக்காங்களான்னு வாங்க.